ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி கொழும்பில் டெஹி வேலையில் இருக்கிற ஹோட்டலில் நாங்கள் நிற்கிறோம். பார்த்து உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இப்போ இதுதான் மவுண்ட் லவினா என்ற ஹோட்டல். இப்போ இந்த ஹோட்டல் வந்து பழமையான ஹோட்டல். இது வந்து பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஹோட்டலாம். இதை வந்து இப்போ இவையல் இன்னும் அழகுபடுத்தி இன்னும் நல்ல பெருசாக இந்த ஹோட்டலை கட்டி நல்ல ஒரு வடிவாக வச்சுருக்குறாங்க. இந்த ஹோட்டல் இப்போ கொழும்புலேயே ஒரு பாப்புலர் ஆன ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஹோட்டலில் இருக்கிற இந்த கொழும்பில் இருக்கிற பிளேஸுகளில் இதுவும் ஒன்றாமன்னு சொல்கிறாங்க. மற்றது இப்போ இதுக்கு வந்து டூரிஸ்ட்டுகள் கூட அதிகமாக வெளிநாடுகளில் இருந்து வந்து இப்போ இந்த ஹோட்டலை பார்க்குறதுக்காகவே கூட வர்றவையா. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இப்போ இதுக்கு ஒரு கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு உள்ளவே எப்பவும் ஒரு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சத்தத்தோடையே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு அருவி மாதிரி, ஒரு தண்ணியில் ஓடக்கூடிய மாதிரியான ஒரு இதுகள்லாம் வச்சு நல்ல ஒரு அப்படியான ஒரு எப்போ பார்த்தா அந்த ஒளி என்ற காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாகவும் நல்லா அமைந்துச்சு எங்களுக்கு இந்த ஹோட்டலில் நிற்க. இப்போ இந்த ஹோட்டலில் நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து 35,000 50,000 ரூபா வரை காசு இருக்கும். அதில் இந்த அதாவது இந்த ரூமின் அடிப்படையில் இப்போ ஒரு டபுள் பெட், சிங்கிள் பெட், 3 பெட்னு சொன்னால் இப்போ பெட்டின் அடிப்படையில் உங்களுக்கு காசு வருகிறது. இதாலையும் போகலாம். இல்லை இங்கால சைடில் பாருங்க அருவி ஓடுற மாதிரியான வடிவான செய்து வச்சிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. நான் இப்போ இங்கே உள்ளே போகிறேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ள பாருங்க எப்படி இருக்குது. லைட் சிஸ்டங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு பகுதியாக போகுது. இப்போ நாங்கள் வந்து மற்ற சைட், இப்போ இங்கே ஒரு சைட் பக்கம் தான் போக போகிறோம். ரிசப்ஷன் இந்த பக்கத்தால் மேலேயும் போகலாம், படி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அந்த சுவரில் வந்து செய்து வச்சிருக்கிறோம். எப்படின்னு பாருங்கள், அந்த சுவருக்கு உள்ளே வந்து அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி செய்து வைக்கிறோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே தண்ணி ஓடுற மாதிரியான ஒரு சிஸ்டங்கள்லாம் கூட இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் இனி எங்களோட ரூமுக்கு போவோம். எங்களுக்கு 11வது ரூம் தந்திருக்கணும். அப்படி நாங்கள் போவோம். ஓகே, நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். இனி உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் வாஷ்ரூம். பாருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குதுண்டு. இப்படி எங்கால ஒரு அலுமாரி வச்சிருக்கணும். இல்லை பெரிய அலுமாரி. இப்படி எங்கால சைடில் இப்படி டிவி இருக்குது. ஒரு மேசை வச்சு தண்ணிகள் அப்படி மூட்டை போத்தில் வச்சிருக்கணும். இப்படியே நாங்கள் வெளியில் போவோம். வெளியில் வந்தால் இங்கே நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த கடலின் அலை சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும், எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கு. பாருங்க, இங்கே அதில் குளிச்சு கொண்டு நிற்கலாம். சின்ன பிள்ளையா பாருங்க. இதில் வந்து இந்த பூங்கண்டுகள் மாதிரி வச்சு நல்ல வடிவான
பூங்கண்டு வித்தியாசமாக இருக்குது. பூ இல்லை, ஆனால் அந்த கள்ளி மரம் இங்கே அந்த கள்ளி மரம் இருக்குது. இங்கே இந்த இதில் இருக்குது இந்த பூ இங்கே. ஓகே, இங்கே தான் நாங்கள் 2 நாளைக்கு நிற்க போகிறோம். மேலே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ நான் இடவாயிட்டுது. ஓகே, இப்போ மேலே கொண்டு குளிக்க விடுவோம்னுட்டு போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் இரவு சாப்பாடுகள் புஃபே தான். இங்கே 3 நேர சாப்பாடுமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இரவு நேரங்களில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கால நான் பகல் நாளைக்கு வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கால சைட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அடுத்த நாள் காலமை வந்து நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுவோம்ண்டு பகல் எப்படி இருக்கண்டு பாருங்க. கடல் அலையை பாருங்க எப்படி இருக்கண்டு. பாருங்க, மண் பானை மாதிரி மண்ணால் செய்து பாருங்க. இப்படி நல்ல ஒரு காற்று நல்லாவும் இருக்குது. இதில் நிற்கவே அவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்குது. பாருங்க, நான் கடலோட சைட்லாம் இருக்குது அப்படி இந்த கோட்டை. இது வந்து ஹோட்டலுக்கு பின்பக்கம் 2 சைட்டுக்கு கடல் தான் இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்க, இப்போ இதில் இருக்கிற இந்த பூ மரம், இந்த மரத்துக்கு மேல் ரூம் தான் எங்களோட ரூம் கீழே இருக்குது. இப்போ இது மேலே நின்று நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ வந்து காலமாக சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் ரெஸ்டாரண்ட்லேருந்து. எல்லாமே புஃபே எழுதிங்க, நல்ல விரும்பின சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். எல்லா சாப்பாடுமே இருக்குங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த இடத்த விட்டு போகவே மனம் வரையில்லை. ஏனெண்டா இந்த அலை சத்தம் மற்றது இந்த காற்று எல்லாமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.